சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 722 சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வரும் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 722 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நிரப்பப்பட உள்ளனர். பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், சேலம் மாநகராட்சி, ஆத்தூர் மற்றும் எடப்பாடி நகராட்சி அலுவலகங்களில் தெரிந்து கொள்ளலாம். அங்கேயே விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் சேலம்.nic.in என்ற இணையதள முகவரியிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு காலம் தொகுப்பூதியம், பின்னர் சிறப்பு காலமுறை ஊதியமும் வழங்கப்படும். இப்பணிக்கு 21 முதல் 40 வயது வரையுள்ள பொது பிரிவு மற்றும் பட்டியலினத்தவர், 18 முதல் 40 வயது வரையுள்ள பழங்குடியினர், 20 முதல் 40 வயது வரையுள்ள கைம்பெண், கணவரால் கைவிடப்பட்டோர், மூக்கு கண்ணாடி மூலம் பார்வை சரி செய்யப்பட்ட குறைவான பார்வை திறனுடையோர், ஒரு கால் உடல் இயக்க குறைபாடுடையோர், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40%, கைகளின் முழு செயல்பாட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது. திரவ வீச்சால் பாதிக்கப்பட்டவர், மிதமான குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு உள்ளிட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். நியமனம் கோரும் மையத்துக்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், சேலம் மாநகராட்சி, ஆத்தூர் மற்றும் எடப்பாடி நகராட்சி அலுவலகத்தில் மட்டும் வரும் 29ஆம் தேதி 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர் என்று தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் 139 சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான விண்ணப்பங்களை ஈரோடு.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழ்களுடன் வரும் 28ஆம் தேதிக்குள் அந்தந்த வட்டார நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் என ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 321 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நிரப்பப்பட உள்ளனர். வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த PTO அலுவலகங்களில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை அந்தந்த ஒன்றிய அலுவலகத்தில் வரும் 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என நாமக்கல் ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார்.